இதை வச்சுக்கிடுமே. சரி. இப்போது சயின்ஸுங்கிறது இந்த ரவுண்டு. ஓகே. அதுக்கு லிமிட்டேஷன் இவ்வளோதான் இருக்குது. சயின்ஸால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது இந்த ரவுண்டு தான். ஆனால் காட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வரும்போது இவ்வளோ வைடாயிருக்கு. சரியா? சயின்ஸ் வந்து இவ்வளோதான். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சயின்ஸ் தான் இவ்வளோ பெருசுன்னு நினச்சிக்கிட்டோம். ஓகே ஓகே. அப்படி கிடையாது. சயின்ஸ் ஹேஸ் லிமிட்டேஷன். இப்போ பிக் பேங் தியரிக்கு வருவோம். ஓகே ஓகே. பிக் பேங் தியரிக்கு வந்து ஒரு ஹீட்டாக இருக்குது. சரி. அந்த பெரிய ஒரு ஹீட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குங்க, இப்படி சுற்றுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது குளிருது, ஒரு வெடிப்பு வருது. வெடிப்பு வரும்போது செதறி போகுது. ஆமாம், செதறி போய் அங்கங்கே கோள்களும் வருது. ஆமாம் ஆமாம். சரி, இப்போ வந்து இது வந்து அதுலேருந்து யூனிவர்ஸ் வந்துச்சு நம்ம சொன்னால் அது எப்படி இருக்குது அப்படின்னா, கிச்சனில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன அவுட்கம்னா ஒரு அழகான கேக் வந்துச்சு, அப்படி சொல்ல முடியுமா? இல்லாட்டி லைப்ரரியில் வந்து ஒரு பெரிய பாம்பு வெடிச்சிது சார். பாம்பு முடிச்சப்பறம் நாங்கள் தேடி பார்த்தோம், ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி கிடச்சிது. இதுதான் அவ்வளோ ஜெனரேஷன் வர 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 வி ஆர் டிவால்விங். இறங்கி போயிட்டு இருக்கோம். நம்ம இவால்வ் ஆகலை. இறங்கி வர பூரா கேன்சரு, ஹார்ட் அட்டாக். ஒரு காலத்தில் ஹார்ட் அட்டாக் 70 வயசில் வரும், அதுக்கப்புறம் 60 வயசு, இப்போ 40 வயசு, இப்போ 30 வயசு பையனுக்கே செக் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை இது ஹார்ட் அட்டாக் ஒரு மாதிரி வேகா பெயின் சொன்னால் எதுக்கும் ஒரு ஈஸிஜி எடுத்துருப்பாங்க சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அது அந்த ஹெல்த் இது போய்கிட்டே இருக்குன்றீங்க. அந்த ஏஜ் குறைஞ்சிட்டே தான். ஸோ இப்போ டெக்னாலஜி வைஸ் நம்ம இம்ப்ரூவ் ஆகும். டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் 10 அடி கூட இப்போ நடக்க மாட்டேங்குது. உட்காந்துட்டே இருக்கோம். சொமேட்டோ ஸ்விக்கியில் வீடு வரைக்கும் சாப்பாடு. 2025ல் பிறக்கிற குழந்தை ஆல்ஃபா ஜெனரேஷன். ஆல்ஃபா ஜெனரேஷன்ட்ட பேச முடியாது, அவ்வளவு நாலேஜ் இருப்பான். ஏன்னா அவன் ஃபுல்லாக ஆன்லைன்லேயே இருப்பான், எல்லா மெட்டீரியலும் படிச்சிருப்பான். டீச்சர் வந்து டீச் பண்ண முன்னாடி அவனுக்கு தெரியும். நாளைக்கு பிசிக்ஸ் கிளாஸ்னா அவன் அவ்வளோத்தையும் அது எக்ஸ்பெரிமெண்ட் அவன் டீச்சருக்கு மேலே பேசுவான். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் வரப்போகுது. அப்போ ஆனால் அந்த ஜெனரேஷன்ட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி தான், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் படைச்சிருக்காரான்னு கேள்வி கேட்பான். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற கேள்வி இந்த ஆல்ஃபா ஜெனரேஷன் கேட்கும். அப்போது நீங்கள் உங்கள் சமுதாயமும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் எப்படி சுவிசேஷன் சொல்ல போகிறீங்க, அதை இப்போ நீங்கள் யோசிங்க. வந்து சொன்னீங்க அம்மாவுக்கு வந்து அந்த கேன்சர் இருந்துச்சு, ஸோ அவங்க கோமாவில் போனாங்க அப்படி. பட் நம்ம வந்து நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் நிமித்தம் அவங்க ஹீலிங் ஆகி வந்திருக்கலாம். பட் நீங்கள் எப்படி கடவுள் தான் ஹீல் பண்ணாருன்றது எப்படி? அதுக்கு வந்து நான் சொல்கிறேன், அதாவது 2 விதமாக. நான் வந்து டிப்ரெஷன்லேருந்தோ இல்லை மனநல குழப்பத்துலேருந்தோ மாத்திரை கொடுக்க இன்ஜெக்ஷன் போடுறேன், அது ஓகே. பட் ஹீலிங்கிறது சிலருக்கு நடக்கும், சிலருக்கு நடக்காது. சிலர் நாள்பட்ட வியாதின்னு வச்சுக்கோங்களேன், ஹீலிங் ஆகாது, ரொம்ப கஷ்டப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரே தான் பண்ணணும். காட் என்ன, காட் எங்கே இருக்காரு, அவருடைய பிறப்பு என்ன, இல்லை அப்படி கேள்வி கேட்குறவங்க இருக்கிறாங்க. கடவுள் எங்கே இருக்கிறாரு காட்டுங்க அப்படிங்கிறதுலாம். பட் இந்த சயின்ஸில் போகும்போது மருத்துவர்கள் எல்லாம் போயிட்டோன்னா அவங்க நிறைய பேர் வந்து அது ஒரு கேள்வியாகவே வைப்பாங்க. இப்படி தான் உலகம் இப்படி தான் உண்டாச்சு, கடவுள்லாம் ஒருத்தரில் இப்படிலாம் போகும். பட் ஆனால் நீங்கள் இத்தனை வருஷம் படிச்சிருக்கிறீங்க மெடிக்கல் ரீதியாக, பல விஷயங்களை நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம்லாம் பெற்றேன்றீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சயின்ஸு காடுக்கான கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரி, ஓகே. ஆமாம், இது வந்து இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி. ஓகே, நிறைய பேர் இதில் என்ன, இந்த கேள்வியில் என்ன எல்லாருமே அசியூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, சயின்ஸ் வந்து 100க்கு 100 உண்மையாகத்தான் இருக்கும், சயின்ஸ் சொல்வது முற்றிலும் உண்மை அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரிஜின் பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஆரிஜின் ஆஃப் த ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறத டார்வின்கிறவர் எழுதினார். அதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா வந்து எவல்யூஷனரி ப்ராசஸில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தியரியை கொண்டாடுறாரு. சரியா? ஸோ இப்போ வந்து எவல்யூஷனரி ப்ராசஸ்ன்னு சொல்லி இப்போ டார்வின் தியரி வருது அப்படின்னா, மக்கள் வந்து ஏன் அதை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கலை, அதான் என்னோட கேள்வி. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாருன்னு நம்ம கேட்குறோம். டார்வின் ஒருத்தர் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிறாரு. பட் அது வந்து அந்த டார்வின் சொல்கிறது சயின்ஸ் கிடையாது, அது ஒரு தியரி தான். ஏன் அப்படின்னா, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னா அதை சயின்ஸ் படி பார்த்தோம்னா, குரங்குல உள்ள ஜீனாம நம்ம மேப் பண்ணால் அதுக்கும் மனுஷனுடைய ஜீனாம மேப் பண்ணால் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஓகே ஓகே. இப்போ வந்து ஃபீனோடைப் ஜீனோடைப்மாங்க. ஃபீனோடைப்னா வெளியில் பார்க்குறது, ஜீனோடைப்னா உள்ளே உள்ளது. ஸோ குரங்குக்கு உள்ள ஃபீனோடைப் வெளியில் தெரிகிறது வந்து குரங்கு மனுஷன் மாதிரி இருக்கலாம்.
இப்போ இல்லை, ஆனால் உள்ள ஜீனோடைப்னு பார்த்தோம்னா குரங்குல உள்ள ஜீன் மேப்பிங்கும் இதுவும் டோட்டலி டிஃப்ரெண்ட், என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை, கிடையவே கிடையாது. சரியா? ஸோ அதில் வந்து நிறைய அசியூம் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து இது வந்திருக்கலாம், இதுலேருந்து இது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பற்றி சொல்கிறேன். சரியா? சரி, இப்போ வந்து ஓநாயின்னு எடுத்துக்கோங்க. ஓநாயிலேருந்து நாய் வந்துச்சுன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? ஸோ அது வந்து இப்போ ஓநாயும் நாயும் ஒரே கிளாஸுக்குள்ளே இருக்கும். ஓகே, சரியா? ஸோ ஓநாயிலேருந்து நாய் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா நாள் ஆக ஆக அந்த உல்ஃபில் உள்ள ஜீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி அந்த முடி போய் அந்த விருலன்ஸ் போய் அப்படியே சின்ன சின்னதாகி நாய்க்குட்டியாக வரலாம். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம், நாய்க்கு நல்ல முடி இருக்குது. ஓகேயா? அது கொண்டு நம்ம ஊர் திருநெல்வேலி காட்டில் போடுறோம். அடிக்கிற வெயிலில் என்ன ஆகும்? ஃபுல் முடி உள்ள நாய்கள்லாம் செத்துரும். முடி உள்ள நாய் இருக்குது, முடி இல்லாத நாய்னு வச்சுக்கோங்க. முடி உள்ள நாயெல்லாம் திருநெல்வேலியில் செத்துரும். கரெக்டாக? கண்டிப்பாக. முடி இல்லாத பழச்சிக்கிடும். அப்போ இங்கே அது சர்வே ஆகிடும். அதே நேரத்தில் இதே மாதிரி முடி உள்ளது முடி இல்லாத கொண்டு போய் அண்டார்டிகாவில் கொண்டு போய் போடுங்க. கண்டிப்பாக. அங்கே வந்து முடி இல்லாத என்ன செய்யும்? செத்து போயிடும். முடி உள்ளது இருக்கும். ஓகே? ஸோ அப்போது அங்கே வந்து முடி உள்ள வெரைட்டிஸ் அப்படியே ஃபார்ம் ஆகும், இங்கே முடி இல்லாத ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ திஸ் இஸ் நாட் எவல்யூஷன். ஸோ இது வந்து அதே உல்ஃபுக்குள்ளேயும் நாய்க்குள்ளேயும் அந்த உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் அவ்வளோதான் ஆகுமே ஒழிய, ஆனால் உல்ஃப் குரூப்பில் உள்ளது வந்து முதலே ஆக முடியாது. ஓகே ஓகே ஓகே, சொல்கிறது புரியுதா? ஸோ அப்படி அந்த ஆர்டர் மாறாது. அந்த ஆர்டருக்குள்ளே தான் மனுஷன் அந்த அந்த விலங்கு ஜீவன்கள் இருக்க முடியும். சரி சரி சரியா? அப்படி மாற முடியாது. ஓகே, ஸோ அதுதான் எவல்யூஷனில் பெரிய சேலஞ்ச். அது பண்ணவே முடியாது, இதுலேருந்து அது மாற முடியாது. அது மாதிரி வந்து இந்த ஹியூமன் பாடியை பற்றி பேசுகிறாங்க நிறைய பேர். சொல்லும் போது இப்படி ஒன்று வந்து இப்போ கடவுளே ஒருத்தர் இல்லைன்னா இப்படிலாம் வந்து படைச்சிருக்க முடியாது. அது கரெக்ட். அது வந்து டிசைன் தியரி. அதாவது இப்போ வந்து ஒரு ஃபோர்டு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரை வந்து அப்படி அழகாக இருக்குது, அது சும்மா வந்து உட்கார முடியுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அது வந்து பிக் பேங்னு சொல்கிறாங்க. பிக் பேங்னா என்ன அப்படின்னா, அந்த பிக் பேங் தியரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் இருந்துச்சுமாங்க. சரி. அந்த மாஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு மாஸ். அந்த மாஸ் சூடாக இருந்துச்சுமாங்க. இப்போ அந்த கேள்வி என்னென்னா, அப்போ அந்த மேட்டர் அப்படின்னு வரும். அந்த மேட்டர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஏத்திஸ்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாது. ஓகே? மேட்டரை வந்து ஆண்டவர் தான் கிரியேட் பண்ணுறாரு. ஓகே? அதனால தேர் வாஸ் மேட்டர். சரி. ஸோ அந்த ஏத்திஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தேர் வாஸ் மேட்டர்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? தேர் வாஸ் காட் இன் த பிகினிங். இவன் மேட்டர் இன் த பிகினிங். அப்போ அந்த மேட்டர் எங்கேருந்து வந்துச்சுமோ. ஸோ இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து இப்போ வேர் காட் கேம் ஃப்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இந்த கேள்வியை நான் அப்படியே திருப்பி கேட்பேன். காடுங்கிற டெஃபினிஷனுக்கு இப்போ காடை ஒருத்தர் கிரியேட் பண்ணாலும் வச்சுக்கோங்களேன், இப்போ ஹீ பிகம்ஸ் அ காட். கண்டிப்பாக. கரெக்டா? ஸோ காட் இஸ் சம்படி ஹூ கேனாட் பி கிரியேட்டட். காட் இஸ் தேர். He was the he is the alpha, he is the omega. Okay? So காடை யாருமே கிரியேட் பண்ண முடியாது. முடிஞ்சா அவர் காடு. காடை யார் கிரியேட் பண்ணுறா? அவர் காட். ஸோ ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட், ஸோ ட்ரையூன் காட், அவங்க தே ஆர் தேர். அதை நமக்கு புரிஞ்சுக்கணும். மேபி அது எப்படி ஆரிஜின் ஆகுது அப்படி இப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. அது அப்படிதான். ஐ எம் த பிகினிங் ஆர்டர் சொல்லியிருக்காரு. ஐ ஆம் தட், ஐ எம் தட். ஸோ இது வந்து நம்ம மனுஷனுடைய பிரெயினால் புரிஞ்சுக்க முடியாத ஒன்று அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா காடுங்கிறது அவர் தானே ஆரிஜின். ஓகே, நான் சொல்லுது காடை கிரியேட் பண்ணது யாரும் இல்லை. அப்படி சொல்கிறேன். பட் சயின்ஸில் வந்து சயின்ஸில் வந்து காடுங்கிறது பெருசாக வராது. அந்த சயின்ஸ்னா தியரி படி. அதாவது நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, சயின்ஸுங்கிறது எப்படி வச்சுக்கலாம், இந்த மாதிரி இதை வச்சுக்கிடுமே. சரி. இப்போது சயின்ஸுங்கிறது இந்த ரவுண்டு. ஓகே. அதுக்கு லிமிட்டேஷன் இவ்வளோதான் இருக்குது. சயின்ஸால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது இந்த ரவுண்டு தான். ஆனால் காட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வரும்போது இவ்வளோ வைட் ஆயிடுது. சயின்ஸ் வந்து இவ்வளோதான். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? சயின்ஸ் தான் இவ்வளோ பெருசுன்னு நினச்சிக்கிட்டோம். அப்படி கிடையாது. சயின்ஸ் ஹேஸ் லிமிட்டேஷன். ஜீசஸ் வாக்ட் ஆன் வாட்டர். அதில் எந்த சயின்ஸில் போய் நீங்கள் சொல்வீங்க? இயேசு கடலில் நடந்தார். எங்கேருந்து சொல்வீங்க? இறந்த இயேசு உயிரோடு வந்தார். ரிசரக்டட் காட். அதை நீங்கள் எந்த சயின்ஸை வச்சு ப்ரூவ் பண்ணுவீங்க? அந்த ரிசரக்டட் காடை கண்ணை வச்சு பார்த்துருக்காங்க. பைபிள் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேத்யூ, மார்க், லூக், ஜான் காஸ்பல், ஈவன் ஏத்திஸ்ட் பிலீவ் த ஆத்தென்டிசிட்டி. அவங்க வந்து இது வந்து உண்மையான ரெக்கார்டுங்கிறத எல்லாரும் நம்புறாங்க. அப்போ இயேசுவோடு பழகின 12 சீஷர்கள், அதுக்கப்புறம் அவங்கள பார்த்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்த 500 பேர், அங்கே நடந்த சம்பவங்களை அப்படி பார்த்து எழுதியிருக்காங்க ஒரு 30 இயர்ஸ்க்குள்ள. ஓகே. அதை வழியாக சொல்லுவாங்க. முதல்ல வழியாக சொல்லுவாங்க. அப்புறம் தான் ஹெரசின்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ் டீச்சர்ஸ் வந்த உடனே எழுத ஆரம்பிப்பாங்க.
அந்த எழுத ஆரம்பித்த புக்கு தான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் போட்டது அந்த மேத்யூ, மார்க், லூக், ஜான். ஸோ இந்த காஸ்பலை வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டுங்கிறத எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். உலகத்தில் உள்ள அவ்வளோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம், கார்பன் டேட்டிங்கை போட்டுலாம் வச்சுருக்காங்க, நிறைய ஆத்தென்டிசிட்டி ப்ரூஃப் இருக்குது. ஸோ திஸ் வேர்ட், இந்த பைபிளில் உள்ள இந்த வார்த்தை, வேதத்தில் உள்ள வார்த்தைங்கிறது சும்மா கிடையாது. இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவர்கள் எழுதினதை அவங்க வந்து வழி வழியாக சொல்கிறாங்க. சில வருடங்கள் சொல்கிறத அப்படியே எழுதி அதை அப்படியே கொண்டு வந்தது தான் இந்த வேத வசனங்கிறது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியெல்லாம் அதில் சொல்லியிருக்க வார்த்தைகள் எல்லாம் அப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு போக முடியாது. உதாரணத்துக்கு ஆதி ஆகமத்தில் இப்போ பிப்ளிக்கல் மெத்தட் ஆஃப் கிரியேஷனை பார்ப்போம், அப்புறம் நம்ம பிக் பேங்கை பார்ப்போம். சரியா? பிப்ளிக்கல் மெத்தட் ஆஃப் கிரியேஷன் வந்து என்ன சொல்லுது? ஆதி ஆகமம் 1 நம்ம எல்லாம் வாசித்திருக்கோம். சரியா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார், சிருஷ்டித்தார்னு வருது. அது 6 நாள் வருது. இப்போ கிறிஸ்தவர்களுக்கே இந்த சுவிசேஷம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சா சொல்றேன். வேதத்துல வந்து எதுக்காக ஒவ்வொரு நாள் முடிஞ்ச உடனே இரவும் பகலுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று, இரவும் பகலுமாகி 3ஆம் நாள் ஆயிற்று, அது ஏன் வரணும்? தெரியாதா? ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள். எதுக்குன்னா ஆண்டவர் தெளிவாக எழுதியிருக்காரு, இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வருங்கிறதுக்காக தான் எழுதியிருக்காரு. இரவும் பகலும்னா 24 hour டே மீன் பண்ணுறாங்க. இந்த டேயோட ஒரிஜினல் வார்த்தை பார்த்தீங்கன்னா யோம்ங்கிற அர்த்தம். யோம் அப்படின்னா ஒரு நாள் தான் அர்த்தம். சரியா? அப்படி சில ஃபன்னியாக கூட நம்ம சொல்லலாம். இப்போ வந்து யோம்ங்கிற வேர்டு தான். இப்போ வந்து ஜாஷுவா வந்து சுற்றி வந்தார்லாம், எரிகோ கோட்டையை சுற்றி வந்தார்லாம், அது வந்து யோம். சரியா? இப்போ சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு யோம் வந்து ஆண்டவர் பல ஆயிரக்கணக்கான வருஷம்னு சொல்லிடுவாங்க. ஆண்டவருக்கு ஒரு நாள் வந்து பல 1000 வருஷம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அதே யோம் ஜெனசிஸ் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லிக்கிற யோம் தான் யோசுவா அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வந்ததுக்கு ஒரு நாள் ஆயிட்டுன்னு வருதுல்ல. ஒரு நாள் ஆயிட்டா இல்ல ஒரு 1000 வருஷம் ஆச்சா சுற்றி வர்றதுக்கு? ஒரு நாள் தான். ஒரு நாள் தானே ஆச்சு. அதான் அதே வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்டவரால் நான் சொல்றேன், அவ்வளவு பெரிய ஆண்டவர் he creates with maturity. அதான் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மனிதனை ஆதாம படைக்காருன்னா 6ஆம் நாள் ஆண்டவரை படைக்காரு, 7ஆம் நாள் ஓய்ந்திருக்காரு. நீங்க இப்போ 7ஆம் நாள் உங்களை ஏதான் தோட்டத்துல போட்டா ஆதாமுக்கு வயசு எத்தனை? ஒரு நாள் கண்டிப்பா. வயசு என்னன்னாப்பா எனக்கு ஒன் டே அப்படிமா. ஆனா பார்த்தா எப்படி இருப்பான் ஆளு? நல்ல ஜெயின் ஜாதிக்கா பெரிய ஆளாட்டம் இருப்பான். அதே மாதிரி ஆதாம் தோட்டத்துல வந்து ஒரு பெரிய மரம் இருக்கும், கனிதர மரங்கள்லாம் இருந்துச்சுல. மரத்தோட ஏஜ் எப்படி கண்டுபிடிப்பாங்க? கட் பண்ணி அதுல உள்ள சைலம் ஃப்ளோயம் அந்த இதெல்லாம் வச்சு பார்ப்பாங்க, உள்ள மெட்டீரியல் வச்சு. இப்போ 7ஆவது நாள் வந்து கட் பண்ணி பார்த்தா என்ன சொல்லுவாங்க? 3 நாள் 4 நாள் ஓல்டு தானே அது. ஆனா அதை பார்த்தா 25 வருஷம் ஓல்டு அப்படிம்பாங்க சயின்டிஸ்ட கேட்டா. ஆனா ஆண்டவர் கிரியேட் பண்ணது 7 நாள்ல, 6 நாள்ல. ஸோ பிப்ளிக்கல் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் உள்ள வருதுல்ல, மெசபடோமியா அங்கேருந்து தோண்டி எடுத்தாங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோவா காலம், ஆபிரகாம் காலம் அந்த டைமில் உள்ளது தான். ஸோ அதுலேருந்து பிப்ளிக்கல் டைம்லேருந்து அப்படியே டைம் லைன் போட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்தீங்கன்னா 6000 to 7000 இயர்ஸ் தான் இந்த எர்த் கிரியேட் ஆகுது. சில பேர் அது மில்லியனில் போகுது வேர்ல்டு அப்படிங்கலாம் சொல்கிறாங்களா? அதெல்லாம் நீங்கள் எப்படி? மில்லியனில் பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா இப்போ பிக் பேங் தியரிக்கு வருவோம். பிக் பேங் தியரிக்கு வந்து ஒரு ஹீட்டாக இருக்குது. சரி. அந்த பெரிய ஒரு ஹீட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குங்க, இப்படி சுற்றுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது குளிருது, ஒரு வெடிப்பு வருது. வெடிப்பு வரும்போது செதறி போகுது. ஆமாம், செதறி போய் அங்கங்கே ஸ்டார்ஸும் கோள்களும் வருது. ஆமாம் ஆமாம். சரி, இப்போ வந்து இது வந்து அதுலேருந்து யூனிவர்ஸ் வந்துச்சு நம்ம சொன்னால் அது எப்படி இருக்குது அப்படின்னா, கிச்சனில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன அவுட்கம்னா ஒரு அழகான கேக் வந்துச்சு அப்படி சொல்ல முடியுமா? இல்லாட்டி லைப்ரரியில் வந்து ஒரு பெரிய பாம்பு வெடிச்சிது சார், பாம்பு முடிச்ச பிறகு நாங்கள் தேடி பார்த்தோம் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி கிடச்சிது. இதுதான் அவ்வளோ பிரமிப்பு இருக்குல்ல இங்கே. ஒவ்வொன்றுமே வந்து இல்லை, இப்போ சூரியன்லேருந்து மனுஷன் விலங்குலேருந்து எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்டான பிரமிப்புகள் இருக்கு. ஆமாம். ஸோ அதுவே ஒரு சிருஷ்டிகரை வந்து காணப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அது கரெக்ட். அது நீங்கள் சொல்கிறது வந்து அது டிசைனர் ஒரு டிசைன் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த டிசைன் இந்த கீபோர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து தன்னால் வந்திருக்க முடியுமா? இதை ஒருத்தர் டிசைன் பண்ணியிருக்காரு. டிசைன் பண்ணி என்டர் அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக வேற ஒரு கலர் கொடுத்துருக்காரு, இதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் பாருக்கு நீளமாக கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி ஒன்றை வச்சு டிசைன் பண்ணதுனால தான் வந்திருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த தியரி படி பார்த்தா தேர் இஸ் அ கிரியேட்டர். ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி வந்து ஆக்சிடென்ட்ல இப்போ இது வர முடியுமா?
வர முடியாது. இன்னொன்று மில்லியன்ஸ் அப்படிங்கிறது இம்பாசிபிள். அவங்க வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ எர்த் இருக்கு, இன்னும் ஒரு மில்லியன் இயர் வெயிட் பண்ணு நம்ம அடுத்த இன்னும் கொஞ்சம் இவால்வ் ஆயிரும் அப்படின்பா. சரியா? பட் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நம்ம இவால்வ் ஆகலை, டிவால்வ் தான் ஆகிட்டு இருக்கோம். மனுஷன் வந்து 100 வருஷம் ஆதாம் காலத்தில் ஆதாம் எவ்வளோ நாள் உயிரோடு இருந்தார்? 930 நினைக்கிறேன், 30 60 அவ்வளோ வருஷம் உயிரோடு இருந்தார். அதுக்கப்புறம் நோவா காலத்தில் ஆண்டவர் சொல்லி குறிச்சு. ஸோ சயின்ஸ் ஃபிசிக்கலாக ஹியூமன் ஃபிசியாலஜி படி படுத்தா ஆரிஜினில் உள்ள மனுஷனோட ஜெனட்டிக் மேக்கப்பும் அதோட ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப பலமாக இருக்கும். அவங்களுக்கு நோய் வாயெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது. கேன்சர் டெத் அப்படிலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுது. வரும், டெத்து வரும், பாவத்தின் விளைவு தான் டெத்து. சரி. பட்டு நோவா காலத்துலலாம் அந்த அந்த கரெக்டாக அந்த 900 800 இயர்ஸை டக்குன்னு குறைச்சிடுவார். ஓகே, 120. இப்போ ஆபிரகாம் பார்த்தா 108 வரைக்கும் வந்து வாழ்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி போகுது. ஆனால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சன் எடுத்துக்கோங்க, ஜெனட்டிக் படி நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நம்ம ஊரில் குண்டர்கள்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்காங்கல்ல, நம்ம வந்து சாம்சன் அப்படி நினச்சிக்கிறோம். அப்படியே கிடையாது. சாம்சன் அதை காட்டிலும் 100 இல்லை 1000 மடங்கு பலவான். ஏன்னா அவன் வந்து கிட்டத்தட்ட 1000 1500 எக்ஸாக்டாக தெரியல, அவ்வளோ வருஷத்துக்கு முன்னுக்கூட்டி வாழ்ந்த ஜட்ஜஸ். கிட்டத்தட்ட தாவீதுக்கு முன்னுக்கூட்டியே வருதுல்ல. ஸோ நல்ல ஆபிரகாம் வந்து 2000 வருஷம் பிஃபோர் கிரைஸ்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டைமுக்கு அப்புறம் வந்திருக்காரு. சரியா? அப்போ ஒரு தாடை எலும்பு வச்சு, தாடை எலும்புனா இவ்வளவு எழுத்து இருக்கும், அதை வச்சு 1000 போர் வீரர்கள் அடிக்கான். அப்படின்னா கர்த்தர் நார்மலாகவே ஜெனட்டிக் மேக்கப்ல இருக்கான். பெரிய மைக் டைசன்லாம் வந்து உஃப்னு ஊதுனா போயிடுவாரு. அந்த ஜெனட்டிக் மேக்கப் அப்படி இருக்கும். பிளஸ் ஆண்டவருடைய அபிஷேகம் வல்லமை. அப்போ 1000 வேற அடிக்கணும்னா அது வந்து நிறைய தடவை யோசித்து பார்த்துருக்கேன். 1000 வேற அடிக்கணும்னா எப்படி சொல்லட்ட வேண்டியது. இட்லி வச்சு இப்போ 10 வேற அடிக்கான்னு வைங்களேன், பின்னாலும் ஒரு 10 பேர் குத்துனா செத்துருவானே. அப்படின்னா எந்த அளவு அவன் ஃபைட் பண்ணிருக்கணும், என்னால் அது அன்பிலீவபிளா இருக்கு. அப்போ இப்படி அடிச்சிருப்பான், கட்டி தூள் ஒரு மிஷின் அடிக்கிற மாதிரி அடிச்சிருப்பான். அப்போ அந்த அளவு ஜெனட்டிக் மேக்கப். ஸோ ஜென்ரலாக என்ன ஆகும், நாள் ஆக ஜெனட்டிக் அந்த ஜீன்ஸ் லூஸ் ஆகி இப்படியே போகும். ஜெனரேஷன் வர 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 வி ஆர் டிவால்விங், இறங்கி போயிட்டு இருக்கோம். நம்ம இவால்வ் ஆகலை, இறங்கி வர பூரா கேன்சர், ஹார்ட் அட்டாக். ஒரு காலத்தில் ஹார்ட் அட்டாக் 70 வயசில் வரும், அதுக்கப்புறம் 60 வயசு, இப்போ 40 வயசு, இப்போ 30 வயசு பையனுக்கே செக் பண்ண வேண்டியது இருக்கு. இல்லை இது ஹார்ட் அட்டாக் ஒரு மாதிரி வேகா பெயின் சொன்னா எதுக்கும் ஒரு இசிஜி எடுத்துருப்பாங்க சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ அது அந்த ஹெல்த் இது போய்கிட்டே இருக்குன்ற ஏஜ் குறைஞ்சிட்டே தான். ஸோ இப்போ டெக்னாலஜி வைஸ் நம்ம டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் ஆகி நான் கொஞ்சம் 10 அடி கூட இப்போ நடக்க மாட்டேங்குது, உட்காந்துட்டே இருக்கோம். சொமேட்டோ ஸ்விக்கியில் வீடு வரைக்கும் சாப்பாடு அப்படி. ஆமாம், ஓகே, அந்த மாதிரி தான் கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம டிவால்வ் தான் ஆகிட்டு இருக்கோம். இவால்வ்னா வி ஷுட் பி பிகம் பெட்டர், ஸ்ட்ராங்கர், லெஸ் கேன்சர், லெஸ் ஹார்ட் அட்டாக். அப்படி போகணும். அப்படி வரல. ஓகே ஓகே. பிறக்கிற பிள்ளைல பாதி குறை பிள்ளைல பிறக்குது, பாதி கல்யாணம் ஆனவங்களுக்கு 7ல் ஒருத்தருக்கு சைல்டு இல்லை. ஸோ வி ஆர் டீக்ரேடிங் தானே இது. எவல்யூஷன்னா ஷுட் பி பிகமிங் பெட்டர். ஒருவன் நம்ம டெக்னாலஜியை வச்சு அப்படி சொல்கிறாங்களோ, அதை இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டோம். அன்னைக்கு ஃபோன் மொபைல் இல்லை, இன்னைக்கு மொபைல் இருக்கு. அதுதான் மனுஷன் நாளாக மோர் சிம்பிளாக தான் ஆகிட்டு இருக்கான் டெக்னாலஜி வச்சு. ஸோ இப்போ இந்த பிக் பேங் தியரியிலே பார்த்தோம்னா இப்படி சுற்றிட்டு இருக்க இந்த கோள் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். சோலார் சிஸ்டத்தை எடுத்தோம்னா இப்படி தான் எல்லாம் சுற்றணும். ரீட்ரோகிரேட் ரொட்டேஷன் இருக்கக்கூடாது. 2-3 கோள்களுக்கு ரீட்ரோகிரேட் ரொட்டேஷன் இருக்கு. எல்லாமே இப்படி சுற்றணும். சில இதில் ரிவர்ஸ் சுற்றுது. வீனஸ் நினைக்கிறேன், வீனஸ் வந்து ரிவர்ஸ் சுற்றும். ரீட்ரோகிரேட் ரொட்டேஷன் நாட் பாசிபிள். அதே இட் வில் டிஸ்ப்ரூவ் த தியரி. ஸோ தியரின்னு வந்துச்சுன்னா 100% இட் ஷுட் பி ஆக்யூரேட். ஸோ அப்படி டிஸ்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிராஃபோட ஹார்ட்டு இங்கே கீழே இருக்குது, ஹார்ட் அடிக்குது, மூளை அங்கே இருக்குது கழுத்தில். அது வந்து ரொம்ப அது வந்து எவல்யூஷனில் நாட் பாசிபிள். ஜிராஃப் வந்து கெனாட் அக்கர் டியூ டு எவல்யூஷன். ஹார்ட் இங்கேருந்து அங்கே பம்ப் பண்ணுறது சாதாரண, அப்படி வேற மிருகம் இல்லைல்ல, எல்லா மிருகமும் இப்படி தானே இருக்குது. இது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக நிற்கிது கழுத்து வச்சு. எவல்யூஷனில் அப்படி வராது. ஸோ அப்போ காட் கரெக்டாக கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இப்போ டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா பனி பெய்யுதுன்னு சொல்கிறோம், சரியா? ஆனால் பனி எடுத்து ஒரு சயின்டிஸ்ட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்காரு. பார்த்தாருன்னா பனியில் உள்ள கிறிஸ்டல்ஸ், கடைசியில் உள்ள கிறிஸ்டல் பார்த்தா ஒவ்வொரு கிறிஸ்டலும் வேற வேற டிசைன், அவ்வளோ யூனிக்காக இருக்கு. இது எங்க மயிலிறகை எடுத்துக்கோங்க, மயிலிறகையில் உள்ள டிசைன் வந்து அப்படி மேத்ஸில் ஜாமெட்ரி படி போட்டோம்னா அவ்வளோ நேர்த்தியாக இருக்கு. இதெல்லாம் அப்படி சும்மா வந்துருமா? கண்டிப்பாக. ஸோ தேர் இஸ் அ கிரியேட்டர் அண்ட் ஹீ இஸ் த லார்ட். பட் ஆனால் நீங்கள் இந்த ஹியூமன் பாடி எவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் மனிதனுடைய இதை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பீங்க.
அதை நீங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறீங்க? இப்படி இதெல்லாம் ஒரு டிசைன் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ என் பையன் வந்து மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு சரி சரி சரி. ஆண்டவரையும் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு, இதெல்லாம் போட்டு இங்கே படிக்க வைக்காரு அப்படிமா. ஏன்னா அவ்வளவு இப்போ பயோகெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டா அதில் உள்ள மெட்டபாலிசம், கெமிக்கல் ரியாக்ஷன், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அவ்வளோ விஷயங்கள் நடந்தால் தான் ஒரு மனுஷன் வந்து உயிர் வாழ முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு சாதாரணமாக சும்மா நேச்சுரலாக இயற்கையாக நடந்த மனுஷனுடைய அப்படிங்கிறதே முடியாது, இயற்கையாகவே முடியாது. அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக அவர் டிசைன் பண்ணி வச்சால் ஒழிய ஒரு நாள் இப்போ நீங்களும் நானும் இந்த இடத்துல வாழணும்னா 1,00,000 டைம் ஹார்ட் அடிக்கணுங்க. அடிச்சாதான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1,00,000 அடிக்கணும். பட் இதுவே ரொம்ப ஆச்சரியமான இருக்குது. நம்ம ஒரு நாள் எவ்வளோ சாதாரணமாக இருக்கும், ஒரு நாள் வந்து படுத்து தூங்கினேன், ஒரு நாள் சும்மா வெட்டியாக நேரத்தை போகணும். அதான் அந்த ஒரு நாளுக்கு நம்ம எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் கடவுளுக்கு. ஸோ அந்த பீட்டு நின்றுச்சுன்னா 80 to 60 பீட்டு, 80 to 100 டைம்ஸ் அடிக்குது ஒரு நிமிஷத்துக்கு. அப்போ 60 நிமிஷத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க, 24 பேருக்குங்க, அவ்வளோ டைம் அடிக்குது. அப்போ தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ மனுஷன் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதாவது நமக்கு ஆவி அப்படிங்கிறது உள்ளே இருக்குது. ஆவி ஆத்மா சரீரம்லாம். ஸோ பாடி அதுக்குள்ள ஆவி ஆத்மா இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ள ஆத்மாவெல்லாம் என்ன நினைக்கினா அதெல்லாம் இட்டர்னல் பி. நமக்கு உள்ளுக்குள்ள ஸ்பிரிட் இருக்குல்ல, இட் வில் லிவ் ஃபார் எவர். இப்போ நம்ம கிரியேட் ஆகிட்டோம், இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு நம்ம இப்படி தான் இருப்போம். ஆனால் கொஸ்டின் இஸ் வேர் டு வி லிவ்? நம்ம ஹெவனில் வாழ போகிறோமா ஹெல்லில் வாழ போகிறோம்னாங்க தான் கொஸ்டின். ஆனால் வாழாமல் முடியாது. அதுதான் நிர்வாணான்னு ஒரு தியரி கொண்டு தான். ஓகே ஓகே. நிர்வாணா தியரி என்ன கொண்டு தான் அப்படின்னா டெத்தோட எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படிங்க. இதில் தான் அப்போ நீ எப்படியும் வாழலாமா, இஷ்டப்படி வாழலாமா, என்னன்னாலும் செய்யலாமா, அதுக்கு நியாய தீர்ப்பே இருக்காதா, ஜட்ஜ்மெண்ட் இருக்காதா, யாரையும் கொலை பண்ணலாமா, இவன் அவனை அடிக்கலாமா? ஆனால் இல்லை, நம்ம தேவன் வந்து சங்கீதம் 2 பார்த்தீங்கன்னா நீதியுள்ள நியாயாதிபதி. ஹீஸ் அ ரைச்சியஸ் காட். ரைச்சியஸ்னா நீங்களும் நாங்களும் சொல்கிற நீதி கிடையாது. அவரோட ரைச்சியஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபார் பியாண்ட், அவ்வளோ பர்ஃபெக்ட். ஸோ அப்போது சின் ஒரு பாவம் இருக்குன்னு அதை கண்டிக்கணும், அதை அடிக்கணும்னு நினைப்பாரு. அதனால தான் அவர் ரத்தத்தை கொடுத்து சிந்தினார். இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து இப்போ பாடி இருக்குது, ஹார்ட் பீட், நீங்கள் சொல்கிறீங்க ஹார்ட் பீட் தான் நம்ம பேசுகிறோம், சரி டக்குன்னு நின்றுச்சுன்னா போச்சு. இதெல்லாம் என்ன நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நேச்சுரல், ஒருத்தருடைய பாடி ரன் ஆகிறோம் பேசுகிறோம் அப்படிலாம் அந்த மாதிரி டிபேட் இருக்கும். பேச அப்படி யோசிச்சு என்னென்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கடவுள் பக்தி இருக்கும். நீங்கள் சொல்கிறது வந்து ஏத்திஸ்ட்னு சொல்கிறீங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறது அப்படி ரொம்ப கிடையாது. எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. பொதுவாக மருத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக சயின்டிஸ்ட்டுக்கெலாம் அந்த அளவுக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி? அது நிறைய வந்து இப்போ வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸில் இருக்குது. யூனிவர்சிட்டியில் இப்போ வளர்ந்து வராங்க, எஸ்பெஷலி வளர்ந்து வர நாடுகள் லைக் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி, பிரிட்டனில் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் கேம்பஸில் வந்து சில நேரம் டிபேட்ஸ் நடக்கும். சரியா? அந்த டிபேட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அங்கே வந்து ஒருத்தர் நிற்பார், சரி, அவரை சுற்றி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க, உலக கடவுள் இருக்காருங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கிளிஃப், அவர் பேர் கிளிஃப் மெட்டில், அவர்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிற பதில் தான், நீ யூஆர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், உனக்கு முன்னால் கூகுள் இருக்குது, ஃபஸ்ட்டு நீ பண்ண வேண்டியது கடவுள் இருக்கா இல்லையான்னா யூ சர்ச் மேத்யூ, மார்க், லூக், ஜான், இந்த 4 காஸ்பலும் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு, ஆக்குரேட் ரெக்கார்டு. ஃபர்ஸ்ட் அதை வாசித்து அதில் என்ன கிளைம், வாட் ஜீசஸ் கிளைம்ஸ், அவர் நான் தான் கடவுள் சொல்கிறாருங்கிறத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி டிபேட் பண்ணுறாரு. எல்லா ரிலிஜனில் உள்ள மக்கள்கிட்டையும் டிபேட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இப்போ வளர்ந்து வர்ற சமுதாயம் இப்போ இன்னும் வருது. இப்போ வந்து டிசம்பர் வந்தாச்சு, 1ஆம் தேதியிலேருந்து வர்றது புது சமுதாயம் பேர் என்னன்னு தெரியுமா? தெரியல. இப்போ இருக்கிற சமுதாயம் வந்து ஜெட் ஜெனரேஷன், ஜின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், ஜி. சரியா? ஆல்ஃபா ஜெனரேஷன் வருது. ஆல்ஃபா ஜனவரி 1ஆம் தேதி 1/1/2025 பிறக்கிற குழந்தை ஆல்ஃபா ஜெனரேஷன். ஆல்ஃபா ஜெனரேஷன்கிட்ட பேச முடியாது, அவ்வளவு நாலேஜ் இருப்பான். ஏன்னா அவன் ஃபுல்லாக ஆன்லைன்லேயே இருப்பான், எல்லா மெட்டீரியலும் படிச்சிருப்பான். டீச்சர் வந்து டீச் பண்ண முன்னாடியே அவனுக்கு தெரியும், நாளைக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ்னா அவன் அவ்வளோத்தையும் அது எக்ஸ்பெரிமெண்ட் அவன் டீச்சருக்கு மேலே பேசுவான். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் வரப்போகுது. அப்போ ஆனால் அந்த ஜெனரேஷன்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி தான், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் படைச்சிருக்காரான்னு கேள்வி கேட்பான். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற கேள்வி இந்த ஆல்ஃபா ஜெனரேஷன் கேட்கும். அப்போது நீங்கள் உங்கள் சமுதாயமும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் எப்படி சுவிசேஷம் சொல்ல போகிறீங்க, அதை இப்போ நீங்கள் யோசிக்கணும். அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஓகே.
அந்த ஏத்திஸ்ட் டிபேட் வந்து அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி நம்ம அதை எப்படி அதை சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவு. பட் நீங்கள் வந்து சொன்னீங்க அம்மாவுக்கு வந்து அந்த கேன்சர் இருந்துச்சு, ஸோ அவங்க கோமாவில் போனாங்க அப்படி. பட் நம்ம வந்து நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் நிமித்தம் அவங்க ஹீலிங் ஆகி வந்திருக்கலாம். பட் நீங்கள் எப்படி கடவுள் தான் ஹீல் பண்ணாருன்றது எப்படி? அதுக்கு வந்து நான் சொல்கிறேன், அதாவது 2 விதமாகவும் ஹீல் பண்ணுவார். சரி சரி, உங்களுக்கு எல்லாமே தெரியும் ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ணால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது. நான் 2 ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று வந்து அம்மா கேன்சர் வந்து ஓகே 3rd ஸ்டேஜ். சரி, 3rd ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் 2-3 இயர்ஸ் தான் வாழ்வாங்க. ஓகே, சரியா? அது ஒரு மெடிக்கல் ட்ரூத்து. சரி. பட் எங்கள் அம்மா 11 வருஷம் வாழ்ந்தாங்க. இறக்குறதுக்கு காரணம் வந்து சிஓபிடி தான். சரி. இந்த நுரையீரலில் வந்து லங் பாதிக்கப்பட்டதுனால, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. சரி. ஸோ அதில் ஒரு ஹீலிங் மிரக்கல் தான். 2வது எங்கள் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, விஜிலா ரவி ஜெசுபால்னு ஹைதராபாத்தில் இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக போன மாதம் இங்கே வந்திருந்தாங்க நம்ம சென்டருக்கு. வந்து அவங்களோட டெஸ்டிமனி சொன்னாங்க. 2016 அக்காவுக்கு லங் கேன்சர் டயக்னோஸ் ஆயிடுச்சு. லங் கேன்சர். அவங்க போய் சிடி ஸ்கேன் எடுத்தாச்சு, எல்லா ஸ்கேனும் எடுத்தாச்சு, பயாப்சி பண்ணியாச்சு, மெலிக்னன்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. சரி. அப்போது அக்கா வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்காங்க, எனக்கு சோகப்படுத்தணும். ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஆண்டவரோட அந்த அக்கா. ஸோ அப்போது செல்ல பிள்ளை மாதிரி கேட்காங்க, என்ன ஆண்டவரே நான் இந்த ட்ரீட்மெண்ட் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தை கொடுக்காரு, நான் உன்னை ஹீல் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. உடனே இந்த அக்கா அதை பிடிச்சிட்டாங்க. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நான் ஹீல் ஆகிடுவேன்ப்பா, எனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டான்ட்டாங்க. அண்ணனுக்கு அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது ட்ரீட்மெண்ட் வேண்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் ஹீல் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பாஸ்டர், அவங்க பிஷப்பாக இருக்காங்க. சரி, ஆண்டவர் ஹீல் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க, நான் அதனால அதை மீறி போக முடியாது. ஆனால் மனசுக்குள்ளே அடிச்சுட்டு கிடக்கு, ஐயோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமேன்ட்டு. என்ன, ஆனால் சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டிட்டேரேட் ஆகிட்டே இருக்காங்க, நடக்க முடியல, வெயிட் லாஸ் ஆகுது, தூங்க முடியல, பெயின் இருக்குது. அப்படி அந்த ஸ்டேஜ், அந்த கேன்சர் பேஷண்ட் எப்படி போகாமோ அப்படி நாள் கணக்காக போயிட்டு இருக்குது. அப்போ தூங்கவே முடியல. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப டீட்டெயில் ஆனோடனே திரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்காங்களாம், ஆண்டவரே எனக்கு தூங்க கூட முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை ஒரு தகப்பண்ட கேட்குற மாதிரி கேட்டாங்களாம். உடனே அப்பவும் ஒரு ஆண்டவர் ஒரு பதில் கொடுத்தாங்களாம். அன்னைக்கு நைட் அவங்க தூங்கினவங்க காலையில் 1 மணி வரைக்கும் தூங்கியிருக்காங்க. அந்த டே தான் ஹீலிங், ஃபுல் ஹீலிங். அதுலேருந்து அப்படியே ஸ்லோவாக ஆகி 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 100% ரெக்கவரி. நாட் அ சிங்கிள் ட்ரீட்மெண்ட் ஷீட். இதுதான் நான் கேட்க விரும்புகிறேன், ஒரு டாக்டராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே இப்போ நம்ம ஒரு ஃபீவர் வருதுன்னா ஒரு டேப்லெட் போடுறோம், இன்ஜெக்ஷன் போடுறோம், சரியாயிடுது. ஸோ பார்க்குற வியூவர்ஸ்க்காக கேட்குறேன், நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், எனக்கு ஹீல் ஆகுது. பட் ஆனால் வந்து இது இந்த இடத்துல கடவுள் தான் இது பண்ணாரு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஊர்ஜிதப்படுத்தி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். இந்த கேன்சர் ஹீலிங் வந்து என்னென்னா, எல்லாம் சோமான பிறகு அக்கா இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. 2010 எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. லங் கேன்சர். நான் அதுதான் கேட்குறேன், அது எதுவும் ஆட்டோமேட்டிக் நடக்கும் அப்படி பார்க்குறவங்க கேட்குறேன். அதுதான் உங்களுக்கு அது உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியுதான்னு கேட்குறீங்க? இம்பாசிபிள். லங் கேன்சர் முழு சோகப்படுத்துறது வந்து இம்பாசிபிள். அது உங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறேன். மெடிக்கல் அப்படிங்கிறது இவ்வளோதான், இந்த சின்ன வட்டம் இருக்குல்ல, ஓகே ஓகே, இவ்வளோதான் மெடிக்கல். ஆனால் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கும்போது அதோட இட்ஸ் பியாண்ட் தட். எனக்கு ஒரு காய்ச்சல் வருது, மருந்து போடுறேன், நல்லா ஆகிடுறேன், இன்ஜெக்ஷன் நல்லா ஆகிடுறேன். இப்போ இதில் வந்து எங்கே கடவுளுடைய இது இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பாங்கள்ல. நீங்களும் ஒரு இடத்துல வந்து யோசிப்பீங்க, இந்த இடத்துல இது நடந்துச்சு, இந்த இன்ஜெக்ஷன் இந்த மெடிசன் கொடுத்தோம், ஹீல் ஆகிட்டாங்க. சரி, இந்த இடத்துல ஆளுடைய மிராக்கல் நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். இப்போ ஒன்று வந்து இப்போ இப்போ வந்து காய்ச்சல் வருது, சளி பிடிச்சிருக்கு, அப்போ உள்ள வந்து பாக்டீரியாவும் வைரஸ். ஆமாம் ஆமாம், அது அப்போ அதுக்கு ஆன்டிபயாட்டிக்ங்கிறது மருத்துவ ரீதியாக கொடுக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ இதை நான் எப்படி பார்க்கேன்னா, வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, பிணியாளிக்கு வைத்தியன் தேவைன்னு போட்டிருக்கு. சரியா? நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஜீசஸ் வந்து ஒரு மிரக்கல் ஒர்க்கிங் டாக்டர்னு வச்சிருக்காங்க. அவர் வந்தார்னா நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, எல்லாம் சோகமாகுமே. ஆமாம் ஆமாம், அது வந்து தப்பான தியரிங்க. ஜீசஸ் வந்து சோமாக்குறது ஒரு விஷயம் தான், அவரை சுற்றி எல்லாரும் சோமாக்குனாரு. பட் அதுக்கு தான் ஜான்ஸ் காஸ்பல் வாசிக்கணுங்கிறது. 7 சைன் போட்டு கடைசியில் வாசித்தீங்கன்னா இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் எதுக்கு பண்ணியிருக்கோம்னா, டு ப்ரூவ் தட் ஹீ இஸ் சன் ஆஃப் காட். ஓகே ஓகே, சரியா? அவரு தேவர் மனுஷகுமாரன், ஹீ இஸ் காட்னு சொல்றதை ப்ரூவ் பண்ணி தான் இந்த மாதிரி மிரக்கிள்ஸ். சரி, நம்ம மக்கள் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு எல்லா ப்ராப்ளத்துலையும் ஹீலிங் ஹீலிங் ஹீலிங்னு உட்காந்துட்டே இருக்காங்க.
பட் அப்படி ஹீலிங் நடக்கத்தான் நான் செய்யுது. ஹீலிங் நடக்குது, அது தப்பு சொல்ல வரல. பட் மெயினானது என்னது, நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகிறோம். நான் சொல்ல குறுக்கு வழி நீங்கள் ஜோம்ன்றீங்க, சரியாகுது. எத்தனை நாள் குறுக்கு வழி இல்லாமல் இருப்பீங்க? ஒரு 2 வருஷம் இருப்பீங்க, திரும்ப குறுக்கு வழி வருமா வராதா? சரி, அதை விடுங்க. லாசரு மரிச்சான், உயிரோட வந்தான். இன்னைக்கு உயிரோட இருக்கானா? இல்லை, இன்னைக்கு உயிரோட இல்லை. கண்டிப்பாக மரிச்சிட்டான்ல. ஸோ மிரக்கில் பெருசுப்படுத்த வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஓகே, அது புரியுது. இப்போ நான் அதை உங்கள்கிட்ட திரும்பி கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு மெடிசன் கொடுத்து ஹீலிங் நடக்குதுல்ல, இப்போ பார்க்குறவங்க ஓகே நம்ம கடவுள் தேவையில்லைங்க, மெடிசனே எடுத்துக்கலாம், அப்புறம் எதுக்கு இதில் நடுவில் கடவுள்? அந்த இடத்துல நீங்கள் எப்படி இது ஆண்டவர் தான் இதில் இன்ட்ராக்ட் பண்ணுறான்னு எப்படி நீங்கள் உறுதியாக நம்புறீங்க? சரி, அப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து டிப்ரெஷன்லேருந்தோ இல்லை மனநல குழப்பத்துலேருந்தோ மாத்திரை கொடுக்கேன், மாத்திரை கொடுக்க இன்ஜெக்ஷன் போடுறேன், அது ஓகே. பட் ஹீலிங்கிறது சிலருக்கு நடக்கும், சிலருக்கு நடக்காது. சிலர் நாள்பட்ட வியாதின்னு வச்சுக்கோங்களேன், ஹீலிங் ஆகாது, ரொம்ப கஷ்டப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ரே தான் பண்ணணும். அங்கேயும் நமக்கு ஹீலிங்கோட பேக்கப் கண்டிப்பாக தேவை. ஓகே, அந்த மருந்தே அவங்க செயல்படாதுன்றீங்களா? 100% ஹீலிங் எல்லாரும் கிடையாதுல்ல. இப்போ நான் எனக்கு ஒரு காஃப் இருக்குது, நான் சும்மா பேசிக்லேருந்து கேட்குறேன். எனக்கு ஒரு இருமல் இருக்குது, டக்குன்னு ஒரு மாத்திரையை போடுறேன், நல்லா ஆகிடுது. அப்போ எனக்கு தெரியுது, சரி மாத்திரையை போட்டேன் ஆகிடுச்சு. ஆனால் மாத்திரை போட்டு நல்லா இல்லைன்னா தான் நீங்கள். நான் அதில் இன்னொரு கேள்வி கேட்குறேன். சரி, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து எரித்ரோமைசின் போடுறீங்க, சரி, மொதல் ஆன்டிபயோட்டிக் 3 நாள் போடுறீங்க, மாறவே இல்லை. சரி, திரும்ப 3 நாள் கழிச்சு அடுத்த ஆன்டிபயோட்டிக் மாறுறீங்க, அடுத்த அமாக்சிசிலின் போடுறீங்க, அது ஒரு 3 நாள் போகுது, அப்பவும் ஹீல் ஆகல. திரும்ப டாக்ஸிசைக்ளின் போடுறீங்க, அப்பதான் ஹீல் ஆகுது. அப்ப நான் கேட்கேன், ஃபர்ஸ்ட் 2 தடவை ஹீல் ஆகல. ஆமா ஆமா ஆகல. எனக்கு அந்த நோய் இது வந்து அதிகமா அப்படி நான் கேட்குறேன். நோய் எதிர்ப்பு சக்தி ஆகுது, சுத்தி தன்னை சுத்தி ஒரு டிஃபென்ஸ் வந்துக்குது. ஓகே, அது ஒரு டிஃபரன்ஸ் வருது. ஆனால் அது உங்களுக்கு ஈஸியாக நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்களா? இப்போ நான் ஒரு ஒன்ஸ் பண்ணும்போது இது ஹீல் ஆகலை, அப்போ அடுத்த மெடிசன் கொடுப்போம், அடுத்த மெடிசன் அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா? இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல கடவுளை உணர்றீங்கன்னு கேட்குறேன். இதில் வந்து கடவுள் தான் ஓவராலாக ஹீலர், ஹீஸ் த ஹீலர், மருந்து கொடுக்க ஹீலர். பட் ஆன்டிபயோட்டிக் ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே, அது ஒர்க் ஆகி ஹீல் ஆகுது. ஓகே, ஒர்க் பண்ணாத இடமும் இருக்குன்றீங்க. ஒர்க் பண்ணாத இடமும் இருக்குது, ரெசிஸ்டன்ட் எல்லாம் இருக்குது. ஓ, நீங்களே ஆச்சரியம். இப்போ ஒருத்தருக்கு நடக்கிறது இன்னொருத்தர் நடக்க மாட்டேங்குது. அந்த இதெல்லாம் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். சிலருக்கு ஹீலிங் ஆகும், சிலருக்கு ஹீலிங் ஆகும். ஓ, இந்த மருந்து கொடுத்து அப்போனா இங்கே வேறு எதாவது நம்ம ஆல்டர் பண்ணுற மாதிரி யோசிக்கிறோம். இப்போ எங்கள் அம்மாவே அந்த 10 நாளில் இறந்துருக்க வேண்டியது. பிபி வந்து 60-40, அப்படி 7 நாள் இருக்குது. அதுக்கு ட்ரக்கியாஸ்டமி போகிறாங்க. சரி, இந்த 60-40க்கே அங்கே ஃபுல்லாக நிறைய ட்ரிப் இருக்குது, டோபமின் ட்ரிப், நாரெப்பினெஃப்ரின். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சயின்ஸ் படி பார்த்தா அவங்க இறந்துருக்கணும் இல்லையா அந்த ஸ்டேஜ். பட் இங்கே நம்ம செப்டிக் ஷாக்னு சொல்லுவாங்க, செப்டிக் ஷாக்கு போய் மோஸ்ட்லி முடிஞ்சிடும். சரி சரி சரி, முடிஞ்சு. பட் அங்கே என்ன நடந்துச்சு நினைக்கிறீங்க? இங்கே ஒரு மிராக்குலஸ் ஹீலிங் நடக்குது. அதான் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறேன். அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? என்ன இது மாறிடுச்சு அப்படின்னா, அது இந்த பாஸ்டர் வந்து ஒரு தடவை ப்ரே பண்ணார். ஓகே ஓகே, அந்த ஐசியூவில் வச்சு எல்லாரும் ஸ்டாஃபையும் வெளியே போய் சொல்லிட்டு சுற்றி வச்சு எண்ணெயை போட்டு ஜோம்னாரு. பைபிள் ஒரு வாசனை இருக்கா, எண்ணெயை பூசி ஜெபிப்பீர்கள் அவர்கள் உயிர் பெறுவார்கள், அந்த சோமாகவர்கள் வந்துருக்கு. அதே பிரின்சிபல் அப்ளை பண்ணி பண்ணாரு. சிம்பிள் ஜெபம் தான். இல்லை, அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. நீங்கள் இவ்வளோ சயின்ஸை எதிர்பார்த்தீங்கல்ல, 10-15 நாள் தான் இருப்பாங்க அப்படின்னு. இந்த இடத்துல அவர் ப்ரேயர் பண்ண உடனே அங்கே சயின்ஸை என்ன மாறிச்சு, மெடிக்கல் என்ன மாறிச்சுன்னா, உயிர் மூச்சு விட முடியாத அந்த குழாயில் மூச்சு வந்துச்சு. ஏன்னா செயற்கை பொருத்தி வெண்டிலேட்டரில் இருக்கும், அதை எடுத்தாச்சு. 8ஆவது நாள் எடுத்துட்டோம் ப்ரேயருக்கு. இல்லை, நான் கேட்குறது அது டாக்டர் அவங்க பண்ண ட்ரீட்மெண்ட்னால வந்திருக்காதான்னு கேட்குறேன். அந்த மாதிரி அது நீங்களே தெரியும். அதாவது வெண்டிலேட்டர் வந்து என்னன்னா 7 நாளைக்கு மேலே வைக்கக்கூடாது. சரி சரி, ஒரு 7-8 நாள்லாம் போனோன்னா வெண்டிலேட்டர்னால உள்ள லங் ப்ராப்ளம் வந்துடும். ஓகே, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரக்கியாஸ்டமி பண்ணுவாங்க. இங்கே ஓட்டை எடுத்து இங்கேருந்து பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. சரி சரி, இப்படி வாயில தானே போகுது, ஓகே, அதை பண்ணுவாங்க. சரி, அப்படின்னா இன்னும் மோசமாகுதுன்னு அர்த்தம். அந்த ட்ரக்கியாஸ்டமி அந்த நேரத்தில் பண்ணலை. ஓகே ஓகே ஓகே, அதில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு மிராக்கிள் டச் நடந்திருக்கு. இது ஒவ்வொரு இதுலேயும் நடக்கும்ல, ஒவ்வொரு நடக்கும். அதனால தான் நிறைய டாக்டர் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கங்க அதெல்லாம். ஓகே, ஸோ மாத்திரையும், அதாவது மாத்திரை இப்போ எக்ஸ்ட்ரீமாக ஒன்று, இப்போ அக்காவுக்கு சொன்ன மாதிரி கடவுளுடைய வேர்டு இருக்குன்னு வைங்களேன். அப்போ வந்து இன்னொன்று, கடவுள் அவங்க ஹீல் ஆகி ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு அம்மா வந்து சொல்லுதான், ஆமாம்மா உனக்கு ஹீல் ஆச்சு, ஆனால் சில நேரம் திரும்ப அது வந்துடும், அந்த அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுது. இப்படியா நம்ம ஊரில் இப்படி தான் பேசுவாங்க. சரியா, நம்பாம சொல்லுது. அப்போ இந்த அக்கா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காங்க, அப்போ என்ன செய்ய ஆண்டவரே, எனக்கு திரும்பி 2வது தடவை வந்துட்டுனா என்ன செய்யுங்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரெஃபரன்ஸ் தெரியல. சரி சரி, அந்த வசனம் எப்படி வருதுன்னா, 2வது தடவை உனக்கு வராதுன்னு ஒரு வசனம் இருக்கு. இப்படிலாம் வசனம் பைபிளில் இருக்குங்க. செகண்ட் டைம் ரெஃபரன்ஸ் வேணா உங்களுக்கு கேட்டு நான், செகண்ட் டைம் வராது அப்படிங்கிற இருப்பிடத்துல இருக்குது. அந்த வசனம் அவங்க வாசிக்கும் போது வந்திருக்கு. அவங்க அதை பிடிச்சிட்டாங்க. நல்லா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் வந்து தங்கினாங்க, நல்லா தான் இருக்காங்க. ஸோ
அதாவது நான் ஓவராலாக நான் என்ன சொல்கிறேன்னா சர்டன் டைம்ஸ் டிசீஸ் மனநலனாலும் சரி உடல்நலம் சரி சில இது இட் குட் பி டியூ டு டெமானிக், சில இது பாடி ப்ராப்ளம் ஐ மீன் பாக்டீரியா வைரஸ் இல்லாட்டி மெட்டபாலிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய கேன்சர்ஸ் அதெல்லாம் உடல் ரீதியாக வரலாம், சிலது பிரெயினில் உள்ள கெமிக்கல் சம்மந்தமாக வரலாம். சரியா? அதான் சிலது அந்த ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கும், பாடி ப்ராப்ளமும் இருக்கும், மைண்டில் உள்ள கெமிக்கல் சேஞ்சஸாகவும் இருக்கும், எதுனாலும் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மருந்து எடுங்க, ஆப்ரேஷன் பண்ணால் பண்ணுங்கள், ப்ரேயரும் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அது பண்ணும்போது நான் கூட அதை கேட்கலாம் பார்க்குறேன். இப்போ நிறைய ஒரு சார கிறிஸ்தவத்திலே ஒரு சார சபை பிரிவுகள் வந்து தெய்வீக சுகத்தை நம்பி மருந்து எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற இதில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதில் வந்து நான் என்ன சொல்றேன்னா கர்த்தருடைய வேர்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரேமா கிடச்சி சரி சோமா அவங்க அக்காவுக்கு வந்த மாதிரி ரேமா கரெக்டாக கிடச்சின்னா ஓகே ஓகே. அது நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க. அப்போ வேர்டு கரெக்டாக வரலன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த வசனம் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு பிணியாளிக்கு வைத்தியம் தேவைன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே கண்டிப்பாக. ஆனால் அதை ஒரு சிலர் இப்படியே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அது வந்து அவங்க அறியாமையில் சொல்கிறாங்க. இப்போ மருந்தை கண்டுபிடிச்சதே வந்து கண்டுபிடிக்க வச்சதே ஆண்டவருடைய ஞானம் தானே, அதை யூஸ் பண்ணிக்கிறதுல என்ன தப்புங்கிறதும் சொல்லப்படுது. பட் இன்னும் இந்த பக்கமும் இப்படி ஒரு இருக்குது. ஸோ மருந்தை யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. சரி சரி ஓகே. ஒருத்தன் கால் உடஞ்சி கிடக்கான், வழியில் இருக்கான், அவனுக்கு பெயின் கில்லர் கொடுத்து தான் ஆகணும், அவனுக்கு அந்த எலும்பை சேர்த்து தான் ஆகணும். அதில் இப்போ வந்து இல்லை ஹீல் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரியா? ஹீல் பண்ணுங்க, ஆப்ரேஷன் பண்ணுங்க, எறும்பை சேர்த்து வைங்க, சோகமாகட்டும் ஃபுல்லாக. சிலருக்கு அப்படி நடக்குதுல்ல. இப்போ நீங்கள் ஒரு எலும்பு உடஞ்சிருந்தாலும் ப்ரேயர் பண்ணும்போது ஜாயிண்ட் ஆயிடுச்சு, அதுவும் நடக்குது. அதான் கேட்குறேன். ஒரு வேரியேஷன் அதான் பார்க்குறேன். ஒரு இது ப்ரேயரில் நடக்குது, ஒரு இதில் பிணியாளி மருத்துவர்கிட்ட போனால் தான் ஆண்டரை ஹீல் பண்ண, அப்படி வேரியேஷன் இருக்குதான்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னு பார்க்குறேன். நிறைய பேர் வந்து மெடிசனில் தான் போயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. மிரக்கிள்ங்கிறது அங்கே தான் நடக்குது. சரி, மெஜாரிட்டி ஹீலிங் நான் சொல்ல வரல, மைனாரிட்டி தான் ஹீலிங். அதுவும் அந்த ஹீலிங் ஆத்தென்டிக்காக இருக்குன்னா, இப்போ எனக்கு அக்காவுக்கு நடந்த மாதிரி கேன்சருங்கிற ரிப்போர்ட் நான் வச்சிருக்கேன், சிடி ஸ்கேன் கையில் வச்சிருக்கேன், இப்போ வந்து எக்ஸ்ரேசிகெல்லாம் எடுத்து நார்மல்னு வச்சிருக்கேன். ஸோ இப்படி வச்சிருக்கேன். அந்த டாக்டர் வந்து தலையை காலையே விழுந்துடுறாரு, எப்போ உங்க கடவுள் இப்படிலாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா புரியல, மெடிக்கலி பாசிபிளான்னு கேட்டது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால ஸோ கடவுள் நம்பிக்கை வச்சுக்கோங்க, ஜெபம் பண்ணி ஹீலிங் பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல மருத்துவ அட்வைஸும் வாங்கிச்சுக்கொள்ளுங்க. அதே போல உங்க வருமுன் காப்போம் போது ஏன் நம்ம உங்க லைஃப் ஸ்டைலை மாற்றக்கூடாது? கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நம்ம அதுவும் பார்க்கணுங்களா, நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பு விட்டுட்டு கடைசி நேரத்தில் ஆண்டவரே எங்களை ஹீல் பண்ணணும்னு என்ன அர்த்தம்? ஓகே கண்டிப்பாக. அது மாதிரி இன்னொரு டாபிக் பேச விரும்புகிறேன், பிசாசு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெவில் பற்றி நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய டெலிவரன்ஸ் மிஷன் நடக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. பட் நீங்கள் வந்து இங்கே நிறைய பேரை வந்து ஸ்ட்ரெஸ் உள்ள மன அழுத்தம் உள்ளவங்களுக்குலாம் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க மெடிசன் மூலமாக. பட் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களே, தூங்காமல் இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களாம் பார்த்தா இது வந்து இந்த பிசாசுங்க, இந்த பிசாசுனால தான் இவர் இப்படி பண்ணுறாருலாம் சொல்கிற நிறைய வெளியே ஸ்பிரிச்சுவல் வேர்டில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் உண்மையிலே அப்படி ஒன்று டெவில்ன்ற ஆக்டிவிட்டி இருக்குதா, இல்லை அவங்களுக்கு மெடிக்கல் ரீதியான ஃபோக்கஸ் பண்ணணும்?